வணக்கம் குழந்தைகளா! இன்னைக்கு நாம ஒரு அழகான கதைய பார்ப்போம். இந்த கதை ஒரு திமிரு பிடித்த யானையின் கதை. அந்த திமிரை எவ்வாறு அது மாற்றிக்கொள்கிறது என்பதே இந்த கதையின் நோக்கம். ஓர் அடர்ந்த காடு. அந்த காடு மிகவும் அழகாக இருந்தது. அந்த காட்டில் உள்ள மிருகங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவே இருந்தார்கள். ஒன்றுக்கொன்று உதவியாகவும், நண்பர்களாகவும், உம் உறவுகளாலும் இணைந்தே இருந்தார்கள். அந்த காட்டில் கிருஷ்ணன் என்ற யானை இருந்தது. அந்த யானை மிகவும் பலசாலியாக இருந்தது. தன் பலத்தில் கொண்ட நம்பிக்கையால் அது மற்ற மிருகங்களுடன் உறவு பாராமல், நட்பு பாராமல் தன் கூட்டத்தை விட்டும் தனியாகவே இருந்தது. ஒரு நாள் திடீரென்று காட்டில் ம், மிக சக்தி வாய்ந்த சூறாவளி மழையுடன் பொழிந்தது. அப்பொழுது மற்ற மிருகங்கள் அனைவரும் அவரவர் இருப்பிடம் சென்று பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் கிருஷ்ணன் யானையோ என்ன சொல்லுதென்று தெரியுமா? போங்க போங்க, எல்லாரும் உங்க இருப்பிடம் போங்க. இந்த காற்றும் மழையும் இந்த யானையை என்ன செஞ்சிடும்? நானும் சக்தி வாய்ந்த யானை. உங்க எல்லாரை விடவும் பலத்துல சிறப்பானவன். இந்த மழையும் காற்றும் என்ன ஒண்ணும் செய்யாது. அப்போ திடீரென்று ஒரு பெரிய இடி. அந்த இடி சத்தத்துல கேட்ட யானையே கொஞ்சம் பயந்துருச்சு. ஆனாலும் அது தான் பயத்த வெளிக்காட்டிக்காம இங்கும் அங்கும் மெதுவா உலா வந்துச்சு. திடீர்னு கிருஷ்ண யானை மேல ஒரு மரம் சரிந்து விழுந்துடுச்சு. அது விழுந்த அந்த நொடி யானைக்கு பலத்த அடி. யானையால சற்று நேரம் என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியல. யானையோ நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும், இந்த மரத்தை நம்மளே தள்ளி விட்டுறணும் எவ்வளவோ முயற்சி செய்ய பார்த்துச்சு. ஆனா அதால அந்த மரத்தை தனியா நகர்த்த முடியல. தான் பலத்து மேல உள்ள கொண்ட நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கைய இழக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல நம்மளால இத செய்யவே முடியாது என்ற உண்மைய அது புரிஞ்சுகிச்சு. விடிய விடிய மழை பொழிஞ்சதால காட்டுக்குள்ள வேற எந்த மிருகமும் வெளியில வரல. கிருஷ்ணன் யானையோ தன்னை காப்பாத்த யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்துச்சு. விடிய விடிய பெய்த மழை விடி சூரியன் விடிந்த பிறகு படிப்படியா குறைஞ்சிடுச்சு. ஒரு கட்டத்துல மழை முற்றிலும் நின்னுடுச்சு. கால் வலிக்க காத்து கொண்டிருந்த கிருஷ்ணன் யானை தன்னை காப்பாற்ற யாராவது உதவ மாட்டார்களா என்று எதிர்பார்ப்புடன் உடன் நின்று கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த சில விலங்குகள் கிருஷ்ணன் யானையை பார்த்து, பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த கிருஷ்ணனோட நிலைமைய? இந்த கிருஷ்ண யானைக்கு இதெல்லாம் வேணும் தான். அவன் நம்மள எவ்வளவு கிண்டல் பண்ணியிருப்பான், எவ்வளவு திமிராக பேசியிருப்பான். அவனுக்கு இது தேவைதான். கீழ் என்று பார்த்து கிருஷ்ண யானையோ மெல்ல மெல்ல யாரும் கிருஷ்ணனை நோக்கி என்று தெரிந்தவுடன் மிகவும் மனம் வருந்தியது. சிறிது நேரம் கழித்து அங்கு வந்து கிருஷ்ணன் யானை மரத்தன் அடியில் மாட்டியிருப்பதைக் கண்ட சிறிய பறவை,
நண்பா, கவலைப்படாத. நான் சென்று உதவி அழைத்து வருகிறேன் என்று கூறி அந்த சிறிய பறவை மிக வேகமாக தன் நண்பர்களை நோக்கி பறந்து சென்றது. சிறிய பறவை காற்றில் உள்ள மற்ற விலங்குகளிடம், நண்பர்களே நண்பர்களே, அங்கு ஒரு யானை மரத்தின் அடியில் மாட்டிக்கொண்டது. விரைந்து வாருங்கள், நாம் சென்று அவனை காப்பாற்றுவோம். கரடி, காண்டாமிருகம், குரங்கு, இன்னும் மற்ற விலங்குகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணன் யானைக்கு உதவி செய்தார்கள். கிருஷ்ணன் யானையோ காப்பாற்றப்பட்டது. அதன் காப்பாற்றப்பட்ட பிறகு கிருஷ்ணன் யானை மற்ற விலங்கிடம் மனதார மன்னிப்பு கேட்டது. நண்பர்களே, நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தீர்கள். நானோ என் பலத்தின் மீது கொண்ட நம்பிக்கையால் அனைவரிடம் தவறாக நடந்து கொண்டேன். இனி எவரிடமும் தவறாக நடந்து கொள்ள மாட்டேன். என்னால் முடிந்தவற்றை அனைவருக்கும் உதவி செய்து அனைவரிடம் நட்பு பாராட்டுவேன். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி என்று கூறி மற்ற விலங்கிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டது. கிருஷ்ணன் யானையும் தன் இனத்தோடு சேர்ந்து ஒன்றாக சந்தோஷமாக வாழத் தொடங்கியது. என்ன குழந்தைகளே, இந்த கதை பிடித்திருக்கிறதா? இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா? நம் மீது கொண்ட நம்பிக்கை என்றும் அதீத நம்பிக்கையாக மாறிவிடக்கூடாது. அனைவருக்கும் நாம் என்றும் உதவி புரிய வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு உதவி செய்ய எவரும் வரமாட்டார். நன்றி குழந்தைகளா. மீண்டும் ஒரு இனிய கதையுடன் பார்ப்போம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி.